கைஸ், இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் பற்றி தான் பேச போகிறோம். ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம ஆக்சுவலாக மிஸ்டீஸ் கிரியேஷனில் நிறைய ஃபேஸ் வாஷஸ் வச்சுருந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெண்டு ஃபேஸ் வாஷ் ஆக்கிட்டோம். ஏன்னா இந்த 2 ஃபேஸ் வாஷையும் சேர்த்து ஒரே ஃபேஸ் வாஷ் ஆக்க முடியல என்னால். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ்லேயே வந்து இல்லை 3 ஃபேஸ் வாஷ் ஆக்கியிருக்கோம். ரோஸ் ஃபேஸ் வாஷும் இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ்லேயே அந்த மிராக்கிள் மிக்ஸ் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த லாவெண்டர் ஃபேஸ் வாஷு, அக்வா ஸ்பிளாஷ், இதெல்லாம் இதுக்குள்ளேயே ஒரே ஃபேஸ் வாஷ்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இது எல்லாமே ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னா, ஃபேஸ் பளிச்சுன்னு தெரியணும், பிரைட்டாக தெரியணும், வெள்ளையாக தெரியணும். அதை 3ஐயுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ரெட் வைன் ஃபேஸ் வாஷ். இது யூஸ் பண்ணீங்கனாலும், ஏன்னா இதுலையுமே லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் கலந்துருக்கேன். இதில் பொட்டேட்டோலேயே நேச்சுரல் ப்ளீச்சிங் இருக்கிறதுனால அதுவே வெள்ளையாக தான் தெரியும். இதில் வந்து ரெட் வைன் கூட நம்ம லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கும்போது நல்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், ஃபேஸும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இது போக ரோஸ் ஃபேஸ் வாஷ் இருக்குது நம்மக்கிட்ட. ரோஸ் ஃபேஸ் வாஷ் வந்து எப்படின்னா, அதை ஆக்னிக்காகவே கண்டுபிடிச்சது, ஆக்னிக்காகவே கொண்டு வந்தது. அந்த ரோஸினுடைய குளிர்ச்சி, ஃப்ளாலெஸ் ஸ்கின்னை கொடுக்கும் தன்மை, ரோஸினுடைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வச்சு ரோஸ் ஆக்னி ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ மிஸ்டீஸ்லேயே நம்மக்கிட்ட 3 ஃபேஸ் வாஷ் தான் இருக்குது. இது 3மே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 40 அண்ட் அபோவ் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். காலேஜ் கோயிங் அண்ட் இந்த ஐடி ஆஃபீஸஸ்லாம் போகிறவங்க பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிம்பிளாக இருக்குங்க, என் ஃபேஸே வந்து ரொம்ப சொரன்னு இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ரோஸ் ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு 1 வீக்லேயே நீங்களே கால் பண்ணி எனக்கு டிஃப்ரென்ஸ் சொல்வீங்க. ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். ஓகே கைஸ், பாய்.